ஹீரோ பையனோட பிறந்தனால நடுக்கடல்ல கொண்டாடலான்னு பிளான் பண்ண அதுக்காக முத நாள் நைட்டு குடும்பத்தோட நடுக்கடலுக்கு போறாங்க. திடீர்னு மீன்கள்லாம் வித்தியாசமா நடக்க கடல்லாம் ஆக்ரோஷமாக எல்லாரும் பயந்து போய் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு கப்பலோட அடியில பேஸ்மெண்ட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அட பாவிகளா, பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே இறந்த நாள் வந்துரும் போலயே அப்படின்னு எல்லாம் புலம்ப மறுநாள் காலையில தான் கப்பலை விட்டு எஞ்சி வந்து வெளியில பார்த்தா கடல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. பிறந்தநாள் கொண்டாடலான்னு கடலுக்கு வந்தா கடலை கிளம்பி சிட்டிக்குள்ள போயிடுச்சு. இப்போ கடல் சிட்டிக்குள்ள போனனால 1-2 பேரை தவிர மித்த எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. எல்லாரையும் போட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்துரும் இந்த கடல். அதுக்குள்ளேயும் நம்ம எஸ்கேப் ஆகணும். நம்மகிட்ட சாப்பாடு 4 நாளைக்கு தான் இருக்கு. ஹீரோ ஏதாச்சும் சிக்னல் வருமான்னு பாக்குறான். ஹீரோட பையன் பலூனை கட்டி மேல பறக்க விடுறான். யாராச்சும் அதை பார்த்தாங்கன்னா வருவாங்க. சிக்னலும் கிடைக்க ஒரு சப்மரைன்ல இருந்து ஒருத்தன் பேசுறான். எங்க கப்பல் கொஞ்சம் ரிப்பேர், நீங்க உங்க சப்மரைன்ல எங்களை ஏத்திக்கிறீங்களான்னு கேட்க சப்மரைன்ல 2 பேர் தாங்க அலௌடு. நான் ஒண்ணு, யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் வாங்கன்னு சொல்ல சரி என் பசங்களை மட்டும் அனுப்பி வைக்கிறேன் இவங்க சொல்றாங்க. சரின்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒருத்தன் மாறான். ஐயோ பாவம், நம்ம ஹீரோ பக்கத்துல போய் தண்ணியெல்லாம் கொடுக்க அவன் நம்ம ஹீரோவை குத்தி கொலை பண்ணிடுறான். அடுத்து ஹீரோனையும் பிள்ளையும் கொல்றதுக்காக கப்பலுக்கு வரான். ஹீரோ பையனோட பிறந்தனால நடுக்கடல்ல கொண்டாடலான்னு பிளான் பண்ண அதுக்காக முத நாள் நைட்டு குடும்பத்தோட நடுக்கடலுக்கு போறாங்க. திடீர்னு மீன்கள்லாம் வித்தியாசமா நடக்க கடல்லாம் ஆக்ரோஷமாக எல்லாரும் பயந்து போய் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு கப்பலோட அடியில பேஸ்மெண்ட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அட பாவிகளா, பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே இறந்த நாள் வந்துரும் போலயே அப்படின்னு எல்லாம் புலம்ப மறுநாள் காலையில தான் கப்பலை விட்டு எஞ்சி வந்து வெளியில பார்த்தா கடல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. பிறந்தநாள் கொண்டாடலான்னு கடலுக்கு வந்தா கடலை கிளம்பி சிட்டிக்குள்ள போயிடுச்சு. இப்போ கடல் சிட்டிக்குள்ள போனனால 1-2 பேரை தவிர மித்த எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. எல்லாரையும் அழிச்சு போட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்துரும் இந்த கடல். அதுக்குள்ளேயும் நம்ம எஸ்கேப் ஆகணும். நம்மகிட்ட சாப்பாடு 4 நாளைக்கு தான் இருக்கு. ஹீரோ ஏதாச்சும் சிக்னல் வருமான்னு பாக்குறான். ஹீரோட பையன் பலூனை கட்டி மேல பறக்க விடுறான். யாராச்சும் அதை பார்த்தாங்கன்னா வருவாங்க. சிக்னலும் கிடைக்க ஒரு சப்மரைன்ல இருந்து ஒருத்தன் பேசுறான். எங்க கப்பல் கொஞ்சம் ரிப்பேர், நீங்க உங்க சப்மரைன்ல எங்களை ஏத்திக்கிறீங்களான்னு கேட்க சப்மரைன்ல 2 பேர் தாங்க அலௌடு. நான் ஒண்ணு, யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் வாங்கன்னு சொல்ல சரி என் பசங்களை மட்டும் அனுப்பி வைக்கிறேன் இவங்க சொல்றாங்க. சரின்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒருத்தன் மாறான். ஐயோ பாவம், நம்ம ஹீரோ பக்கத்துல போய் தண்ணியெல்லாம் கொடுக்க அவன் நம்ம ஹீரோவை குத்தி கொலை பண்ணிடுறான். அடுத்து ஹீரோனையும் பிள்ளையும் கொல்றதுக்காக கப்பலுக்கு வரான்.